9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் திருநெல்வேலி தாலுகா அலுவலகம் முன்பாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த நேரடி தகவல்களை நமது செய்தியாளர் ஆல்வினிடம் கேட்கலாம். ஆல்வின், சொல்லுங்க, திருநெல்வேலியில் நடைபெற்று வரும் ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பின் போராட்டம் குறித்து பதிவு செய்யுங்க. ஜாக்டோ ஜியோ அமைப்பின் சார்பாக நேற்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தம் என்பது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தில் நேற்றைய தினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மிகப்பெரிய அளவிலான கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தார்கள். இன்றைய தினம் திருநெல்வேலி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக இருக்கக்கூடிய திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலினுடைய பிரதான சாலையில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கல்லூரி பேராசிரியர்கள், பள்ளி கல்வித்துறை ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் என மொத்தம் 600க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் திருநெல்வேலி வட்டாட்சியர் அலுவலகத்தின் உட்புறமாக அமர்ந்து கண்டன முழக்கங்களை எழுப்பிய அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். இதனுடைய காரணமாக போக்குவரத்து பாதிப்பு என்பது ஏற்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் தற்போது அவர்களை கைது செய்து வருகின்றனர். சுமார் 600க்கும் மேற்பட்ட ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு தற்போது அவர்களை காவல்துறையினர் கைது செய்து வருகிறார்கள். குறிப்பாக எல்கேஜி, யுகேஜி வகுப்புகளில் இடைநிலை ஆசிரியர்களை பணியமர்த்தக் கூடாது என்ற பிரதான கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் அந்த கண்டன முழக்கங்களையும் எழுப்பி அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு தற்போது இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதனுடைய அடிப்படையில் காவல்துறையினர் தற்போது இந்த கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து நாளைய தினமும் இதே போன்று போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாகவும் அரசு விரைந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். சிவசங்கரி.